இன்னைக்கு நைட்டு நடந்த விஷயம் ரொம்ப கொடுமை. 50 வயசு ஆகுது எனக்கு. பெருகின்னு வரும்போது 25 வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான். சரியா தொடப்பக்கட்டிலே வச்சு வாங்க வாங்க வாங்க. எங்கே தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியல. ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சரியானது இருக்காது, அந்த பொண்ணு ஏன் நைட் இந்த டைம் போகணும், அந்த பொண்ணு ஏன் அவன் கூட போகணும் அப்படின்ட்டு நிறைய இதுதான் பேசுவாங்க. ஆனால் இந்த அக்கா வந்து அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லை இதுக்கும் ஏதாவது இந்த அக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்வீங்களா? வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இதை மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நாடு எந்த நிலமையில இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே எது நடந்தாலும் பொண்ணுங்க மேலே தான் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஏன் இப்போ அந்த அக்கா மேலே ஏதாவது தப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா மேலே எதுவுமே தப்பு இல்லை. இவ்வளோ கேவலமான மனுஷனுங்க நம்ம நாட்டில் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காம உணர்ச்சி வந்துட்டுன்னா வயசானவங்க குழந்தைங்க யாருமே பார்க்கறது இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணிடுறது. உண்மையாக அந்த அக்காவை பாராட்டலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வச்சு செம்மாடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணானோ அது மேலேயே 2 கொடுத்துருக்கணும் சாவட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கேவலமாக இருக்குது. பாவம் அந்த அக்கா அவ்வளோ ஃபீல் பண்ணி வாய்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வேலை வந்து டேலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ அவங்களாம் வேலை செய்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்களா? அவனை கண்டுபிடிக்கணுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அவன் வண்டி நம்பர் வந்து ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு அவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுங்க. ஸோ ஆக்ஷன் எடுத்து அவனை வெளி உலகத்துக்கு காட்டுங்க, இதுதான் அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவன் மூஞ்செல்லாம் மூடிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜெயில் அடிச்சு போடாதீங்க. ஸோ இந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது. நமக்கு கோவம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட வேண்டியவங்களே அமைதியாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்களுக்குலாம் இதை பார்க்கும்போது கோவம் வருமா வராதான்லாம் சத்தியமாக தெரிய மாட்டேது. சாதாரண மக்கள் நமக்கே கோவம் வருது. அவங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க, அவங்க நினச்சா இதெல்லாம் மாற்ற முடியும். ஆனால் ஏன் அதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. நம்மளும் பேசிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இது என்றைக்கு மாறுமோ?